ஹாய் டயட் அண்ட் யோகா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன்னா வந்து ஜீரணமாகாமல் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அல்சர் எல்லா ப்ராப்ளத்துக்குமே இன்றைக்கி ஒரே சொல்யூஷனாக ஒரு மேஜிக் ட்ரிங்க் நம்ம பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் குடிக்கும்போது இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ட்ரிங்க் தான். அதில் நான் சொல்கிற பவுடரை கலந்து குடிங்க. இப்படி கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு 1 வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இது பண்ணுவீங்க, ஆனால் எதுவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன ட்ரிங்க்னு பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச மோர் தான். நம்ம வந்து தயிராக குடிக்காமல் மோராக குடிக்கணும். அந்த மோர் எப்படி குடிக்கணுன்றத நான் இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மோரில் கலந்து குடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னா தனியா 200 கிராம் எடுத்துக்கோங்க, ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் 3 வேளை நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மோர் நல்லா தண்ணியை அடிச்சுட்டு அந்த மோரில் இந்த ட்ரிங்கை இந்த பவுடரை நல்லா கலந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி 1/2 hour முன்னாடி குடிச்சிட்டு வாங்க. இதை தொடர்ந்து 1 வாரம் குடிச்சிட்டு வாங்க. ரொம்ப பெட்டர் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இன்டைஜஷன் ரிலேட்டடாக இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டைஜஷனுக்கு வந்து நம்ம மேஜிக் ட்ரிங்க் ஒன்று பார்த்தோம். அந்த மேஜிக் ட்ரிங்க்கோட நீங்கள் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்றதை இப்போ பார்க்கலாம். என்னென்ன ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்பைஸாக இருக்க ஃபுட்டு, ரொம்ப காரமாக இருக்க உணவுகளை தவிர்க்கணும். அடுத்தது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. பேக்கரி ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லேட் நைட் சாப்பிட்றதும் இன்டைஜஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட தூக்கம் ரொம்ப முக்கியம். 8 hours தூங்கினா தான் உங்களுடைய டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப புவர் டைஜஷனாக இருக்கும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். அது டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வேணும். ஒரு நாளைக்கு 1 hour எந்த ஃபார்ம்லையாவது யோகா இல்லைனாக்கா ஜிம் ஆக்டிவிட்டி இல்லைனா அட்லீஸ்ட் வாக்கிங், உங்களால் முடிஞ்ச ஒரு 1/2 hour வாக்கிங் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய கட் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு என்னென்ன நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்கிற மோர் நான் சொன்னேன், அதோடு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சாதம். அது வந்து ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் வந்து நம்மளுக்கு குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பழைய சாதத்தை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நீர் காய்கறியான சௌ வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி உங்கள் உணவில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொன்ன இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கட் ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.